ஆனா அதை குடிக்க அவர்களால முடியல. ஆனா தண்ணீரே கசப்பா இருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட கசப்பு என்றால், சொத்துக்கள், உங்களுடைய பிதாக்களில் சொத்துக்கள் இருக்கும், உங்கள் தாய் தகப்பன் சொத்துக்கள் இருக்கும், ஆனால் ஆனா அனுபவிக்க முடியல. பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சொத்துக்கள் இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, ஆனா அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க முடியல. அந்த சுதந்திரம் எப்படிப்பட்டது என்றால் கசப்பு நிறைந்ததா இருக்கிறது. உலக இரட்சகராக இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு 8:30 மணியிலிருந்து 9 மணி வரையிலும் ஆவியானவர் எழுப்புதல் திருச்சபையின் சார்பாக இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நாங்கள் நடத்தி வருகிறோம். இதை தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அநேகர் எங்களுக்கு போன் மூலமாய் தொடர்பு கொண்டு எங்களோடு கூட பேசுகிறீர்கள். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய இந்த 316 சேனல் தொடர்ந்து இந்த ப்ரோக்ராமுக்காக எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு the chief guest, ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் நமத்தில் அருமையான காலேப் சந்திரனை அவர்கள் நமத்தில் இருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு அவர்கள் சிறந்த தேவ செய்தியை உங்களுக்கு கொண்டு வருவார்கள். அதை தொடர்ந்து ஒரு நல்ல பாடலை அவர்கள் உங்களுக்கு கொண்டு வருவார்கள். அவங்க குன்றத்தூர் பகுதியில் கர்த்தருடைய கனமான ஊழியத்தை அவர்கள் செய்து வருகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல சுவிசேஷ பாரமுடைய தேவ மனிதன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நிறைய கிராமங்களில ஆண்டுடைய சுவிசேஷ பணியை செய்து வருகிறார். அவரை அநேக நாட்கள் நான் அவரை கவனித்துக் கொண்டே இருந்தேன். நல்ல ஆத்ம தாகம் நிறைந்த ஒரு மனிதர். ஆகையினால் தான் இந்த நிகழ்ச்சிக்கு அவரை நான் அழைத்து கட்டாயமாய் நீங்கள் ஜனங்களோடு கூட உங்களுடைய சாட்சியோடு தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்த போது அவர்கள் நமத்திலே வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து நிச்சயமாய் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதை தொடர்ந்து அவருக்கு ஒரு மனைவி உண்டு, 2 பிள்ளைகள் உண்டு. அவருடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. தொடர்ந்து இப்பொழுது காலேப் சந்திரன் அவர்கள் ஒரு பாடலை பாடி தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். நம்ம எல்லாரும் தேவநாமத்தின் மகிமைக்காக மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 316 சேனலை பார்க்கிற உங்களை யாவரையும் மனதார மீண்டும் ஒரு முறை நான் வாழ்த்துகிறேன். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தின என் தேவனுக்கும் கோடா கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். அடுத்ததாக என்னை அறிமுகப்படுத்தின ஆவியானவருடைய எழுப்புதலின் சபை போதகராகிய என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனும் ஆகிய பாஸ்டர் ஞானப்பிரகாசம் ஐயாவுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக நாம் ஒரு பாடலை பாடி வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. தேங்க்யூ. நன்றி நன்றி. கரங்களை தட்டி நாம் பாட போகிறோம். நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை தட்டி என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் என்னை தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர்.
ஆச்சரியமானவையே என் வாழ்வில் அதிசயமானவையே ஆச்சரியமானவையே என் வாழ்வில் அதிசயமானவையே எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவர் வழியறியாத அலைந்த என்னை கண்டீரே உம்முடைய கண்களால் என்று சொல்லி ஆண்டவரை பாடி எத்தனையோ பேர் வாழ்க்கையில முடிவில்லாம இருக்கிறாங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் நன்மைகளை அளிக்கிற தெய்வமா இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால் வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால் ஆச்சரியமானவையே என் வாழ்வில் அதிசயமானவையே ஆச்சரியமானவையே என் வாழ்வில் அதிசயமானவரே. சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை கண்டவர் நம்முடைய ஆண்டவர். உன்னுடைய சறுக்குகளை அவர் அறிந்திருக்கிறார். உன் கண்ணீர் அவர் துருத்தியில வைத்திருக்கிறபடியினாலே ஏற்ற நாளிலே அவர் உனக்கு பதில் கொடுப்பார். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, நன்றி. சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்யும். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்யும். சேர்ந்து சொல்லுவோம். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே.
ஐயா, ஆனா அதை குடிக்க அவர்களால முடியல. ஆனா தண்ணீரே கசப்பா இருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட கசப்பு என்றால், சொத்துக்கள், உங்களுடைய பிதாக்களில் சொத்துக்கள் இருக்கும், உங்கள் தாய் தகப்பன் சொத்துக்கள் இருக்கும், ஆனால் ஆனா அனுபவிக்க முடியல. பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சொத்துக்கள் இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, ஆனா அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க முடியல. அந்த சுதந்திரம் எப்படிப்பட்டது என்றால் கசப்பு நிறைந்ததா இருக்கிறது. நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். வேத புத்தகத்துல யாத்திராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22, 23, 24, 25 வசனங்களை வாசிப்போம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாயிருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. ஆமென். கர்த்தருடைய நாளிலும் கூட இந்த நாளில் வேத வசனத்தின்படி ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை எகிப்திலிருந்து அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தின் வழியாக அழைத்து கொண்டு போகும்போது பிரயாணத்திலே முதல் அவர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சோதனை என்ன என்றால், வனாந்தரத்தில் இவர்கள் செங்கடலை கடந்து அந்த பிரயாணத்தின் வழியாக வனாந்தரத்திற்கு போய் கொண்டிருந்த நேரத்தில் 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் இரவும் பகலுமாக இவர்கள் தண்ணீரின் தாகத்தினால் இருந்த போது இந்த ஜனங்களுக்கு மிகுந்த தாகம் உண்டாயிற்று. அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவர்கள் வந்தார்கள். வரும்போது அந்த இடத்துல கண்ட தண்ணீர் அவர்கள் குடிக்க மனமில்லாமல் கசப்பா இருந்தது நிமித்தமாக மோசேயின் இடத்துல அவர்கள் முறுமுறுத்தார்கள். நாங்கள் என்னத்தை குடிக்க போறோம், இவ்வளவு கசப்பான தண்ணீர் இருக்கிறதே, ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பார் என்று சொன்னாரே, ஆனால் நாங்கள் வனாந்தரத்தில் தண்ணீரே இல்லாம இவ்வளவு கஷ்டப்படுகிறோமே, இவ்வளவு தாகத்தில் வறண்டு போயிருக்கிறோமே, எங்கள் வாழ்க்கை அவ்வளவுதானா, எங்கள் நிலைமை அவ்வளவுதானா, நாங்கள் மரிக்க போகிறோமா, ஐயோ எங்கள் மாடுகள் மரிக்க போகிறதா, எங்கள் பிள்ளைகள் மரிக்க போகிறது, எங்கள் நிலைகள் அவ்வளவுதானா என்று சொல்லி மோசேயினிடத்தில் முறுமுறுத்த போது மோசே ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே இந்த ஜனங்கள் என்னிடத்தில் எப்படி முறையிடுகிறார்களே என்று சொன்ன போது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை காண்பித்த போது அந்த மரம் வெட்டப்பட்டு தண்ணீரிலே போடப்பட்டது. அல்லேலூயா. அந்த மரம் அந்த தண்ணீருக்குள் இருந்த எல்லா கசப்புகளை எடுத்து கொண்டதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆனால் வேதத்தில் ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எல்லா மரங்கள் வெட்டப்பட்டு தண்ணீரிலே போட்டால் தண்ணீர் கசப்பாய் மாறிவிடும். இதுதான் இந்த காலத்தின் சயின்டிஸ்டின் ஒரு விதிமுறை. ஆனால் அந்த விதிமுறை மாறாக தேவன் செய்கிற காரியம் என்ன என்றால், மரம் வெட்டப்பட்ட மரம் தண்ணீரில் விழுந்த போது தண்ணீருக்குள் இருக்கிற கசப்புகளை எடுக்கிற மரமாக நாம் காண்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரியமானவர்களே, வேதத்தில் அநேக கசப்புகள் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்ட கசப்புகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம் என்று சொல்லி நாம் சில வேத வசனத்தின்படி நாம் பார்க்க போகிறோம். வேத புத்தகத்தில் யாத்திராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிப்போம். மீண்டும் ஒரு முறை. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாயிருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. போதும். அல்லேலூயா. இங்க வேத வசனம் சொல்லுது, மாராவின் இடத்துல வந்தபோது மாராவின் தண்ணீர்கள் கசப்பாய் மாறிற்று. பிரியமானவர்கள், எப்படிப்பட்ட கசப்பு என்றால், தண்ணீர் இருக்கிறது ஆனால் குடிக்க முடியல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தண்ணீர் இருக்கிறது ஐயா, ஆனா அதை குடிக்க அவர்களால முடியல. ஆனா தண்ணீர்
தண்ணீரே கசப்பா இருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட கசப்பு என்றால், சொத்துக்கள், உங்களுடைய பிதாக்களில் சொத்துக்கள் இருக்கும், உங்கள் தாய் தகப்பன் சொத்துக்கள் இருக்கும், ஆனால் ஆனா அனுபவிக்க முடியல. பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சொத்துக்கள் இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, ஆனா அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க முடியல. அந்த சுதந்திரம் எப்படிப்பட்டது என்றால் கசப்பு நிறைந்ததா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, தண்ணீர் இருக்கிறது. தண்ணீர் இருந்தாலும் அவர்களால் குடிக்க முடியாத ஒரு கசப்பு. அப்போ இருக்கிறவைகள் கசப்பா இருக்கிறது. அநேகர் கண் இருக்கும், பார்க்க முடியல பிரதர், கால் இருக்கும், என்னால நடக்க முடியல பிரதர், கை இருக்கும், என்னால சரியா வேலை செய்யல முடியல பிரதர், எனக்கு கர்ப்பத்துல பிரச்சனையே இல்லை பிரதர், ஆனா எனக்கு ஒரு குழந்தை பாக்கியமே இல்லை, ஆனா இருக்குது, அதை செயல்பட முடியல. அப்படிப்பட்ட கசப்போடு கூட இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியின் முடிவிலே உங்கள் வாழ்க்கை மாறா என்ற உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் நிச்சயமாய் மதுரமாய் மாற்றுவார் என்று நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது காரியம், தண்ணீர் இருக்கிறது, ஆனா அதை பயன்படுத்த முடியல, அப்படிப்பட்ட கசப்பு. இரண்டாவது காரியம் எப்படிப்பட்ட கசப்பு என்றால், ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வேகமாய் வாசிப்போம். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப வர பண்ணினார். பாருங்க பிரியமானவளே, இங்க ரூத்தின் புஸ்தகம் நகோமி சொல்லுகிறாள், ஓ ஸ்தோத்திரம், என்னை நகோமி என்றால் இனிமையானவள், என்னை இனிமையானவள் என்று சொல்லாதீர்கள், காரணம் என்னை மாறா என்று சொல்லுங்கள். காரணம் என்னவென்றால், என் வாழ்க்கை கசப்பா இருக்குதையா, என் வாழ்க்கை கசப்பா இருக்கு, நான் நிறைவுள்ளவளா போனேன், ஆனா இப்பொழுதோ நான் குறைவுள்ளவளா இருக்கிறேன், இருந்ததை இழக்கப்பட்ட நிலையில நான் தனிமையா வந்திருக்கிறேன், என் புருஷனை இழந்தேன், என் பிள்ளைகளை இழந்தேன், ஆஸ்திகளை இழந்தேன், மனசுல சமாதானத்தை கூட இழந்த நிலையில நான் இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கிறேன். ஓ பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட நிலையில ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்கலாம். பாருங்க, நகோமி சொல்லுகிறா, நிறைவுள்ளவளாய் போன குறைவுள்ளவளாய் என் வாழ்க்கை மாறினது. அப்படி என்றால் இரண்டாவது காரியம், இருக்கிறதை இழந்த நிலை. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது காரியம் எப்படிப்பட்ட மாறா என்றால், இருக்கிறதை நகோமி இழந்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அவளுக்கு இருந்த எல்லா ஆஸ்திகளை இழந்தாள், பிள்ளைகளை இழந்தாள், புருஷனை இழந்தாள். இன்றைக்கு கூட இருக்கிறத ஏதோ ஒன்று இழந்த நிலையில இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்கலாம். பிரியமானவளே, என் அன்பு சகோதரியே, ஓ ஸ்தோத்திரம், சமாதானத்தை இழந்து நிக்கிறையா, புருஷனை இழந்து நிக்கிறையா, ஓ குடும்பத்தில் நிம்மதியே இல்ல, என் ஆசைகளை நான் இழந்து நிற்கிறேன் என்று சொல்லி மாறாவின் கசப்பு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆண்டவர் நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார். எப்படிப்பட்ட வாழ்க்கை மாற்றுவார் என்றால், மதுரமாய் மாற்றுவார். ஓ சாதாரண தண்ணீர் அவர் மாற்றல, சாதாரண தண்ணீராய் மாற்றல. வேத வசனம் சொல்லுது, சாதாரண கசப்பான தண்ணீர் மதுரமான தண்ணீராய் என் ஆண்டவர் மாற்றிருக்கிறதை நம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ரெண்டு காரியம் நாம் கண்டோம். எப்படிப்பட்ட கசப்பு, இருக்கிறதை அனுபவிக்க முடியல. பிரைஸ் தி லார்ட். ஓ கை இருக்கும், கால் இருக்கும், ஓ ஸ்தோத்திரம், கர்ப்பம் இருக்கும், ஆனா ஒரு சுதந்திர வாழ்க்கையில ஓ அனுபவிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு மாறாவின் வாழ்க்கை நீங்கள் அனுபவிக்கலாம். இரண்டாவது, எப்படிப்பட்ட மாறா, இருக்கிறதை இழந்த நிலையில் இருப்பதுதான் மாறா. பாருங்க, ஆஸ்திகளை இழந்திருக்கலாம், நம்பிக்கை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், பிள்ளைகளை இழந்திருக்கலாம், புருஷனை இழந்திருக்கலாம், நல்ல வேலையை இழந்திருக்கலாம். இப்படிப்பட்ட நிலையில் நீங்க இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் உங்களை மதுரமாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் என்பது எந்தவித மாற்றம் இல்லை. இரண்டாவது, எப்படி இருந்தா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவாராம்? யாத்ராகம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவர் தண்ணீரிலே போட்டவுடனே அதை மதுரமாய் தண்ணீராய் மாறிட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப எப்படி இருந்தால் ஆண்டவர் நம்முடைய மாறாத வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார் என்றால், இங்கே வேத வசனம் சொல்லு,
பொழுது ஒரு மரத்தை மோசேனிடத்துல காட்டுகிறார். அந்த மரத்தை வெட்டி தண்ணீரிலே போடுங்கள். அல்லேலூயா. தண்ணீர் மதுரமாகிறதற்கு முன்பாகவே ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன என்றால், இந்த மரத்தை வெட்டி தண்ணீரிலே போடுங்கள். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இருக்கிறவைகள் இல்லாதவைகளை போல அழைக்கிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த தண்ணீர் மதுரமாகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு இவர்கள் விசுவாசத்துடனே கீழ்ப்படுகிறத நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. ஓ ஸ்தோத்திரம். முதலாவது காரியம், ஒரு மனுஷனுக்கு மாறாவின் வாழ்க்கை மதுரமாய் மாற வேண்டுமானால் அந்த மனுஷனுக்கு விசுவாசம் தேவைங்க. பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் தேவை. ராகாப் என்னும் ஸ்திரியை குறித்து யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25, 26வது வசனம். ஓ ஸ்தோத்திரம். ஒரு சேனை புறப்பட்டு வரும். அந்த சேனை முழு எரிகோ பட்டணத்தையும் நிர்மூலமாக்கிடும் என்று சொல்லி இவள் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அறிந்த போது 2 புருஷர்கள், ஓ ஸ்தோத்திரம், அவர்கள் விசுவாசத்துடனே ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இவள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினதற்கு என்ன காரணம் அப்படி என்றால் அவளுக்குள்ள விசுவாசம். பிரியமானவளே, இந்த சத்தத்தை கேட்கிறேன் அன்பு சகோதரியே, இந்த சத்தத்தை கேட்கிறேன் அன்பு சகோதரனே, ஆண்டவர் உன்மேல் கிரியை செய்யணும்னா, உன்னுடைய மாறாத வாழ்க்கை மதுரமாய் மாற்ற வேண்டுமானால் முதல் காரியம் உன்னுடைய வாழ்க்கையில விசுவாசம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. விசுவாசம், ஆண்டவர் மேல விசுவாசம் தேவை. இரண்டாவது காரியம் எடுத்து வாசிங்க. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான ஒரு மருமகன் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தார்கள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமில் வந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மோவாப் என்றால் அருவருப்பான ஒரு தேசம் என்பது நம் வேதத்தில் சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த ஸ்திரீ மோவாப் தேசத்தில் போனதனால தான் எல்லாவற்றையும் இழந்து ஒரு நிலை, இழப்பின் நடுவிலே அந்த நகோமி இருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. இழந்த நிலையிலே இப்பொழுது அந்த ஸ்திரீ பெத்லகேமிலே வருகிறாள். பாருங்க, பெத்லகேம், பெத்தேல் என்றால் அப்பத்தின் வீடு. அப்படி என்றால் தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஸ்திரீ அருவருப்பான பட்டணத்தில் இருந்து இப்ப அது வேணாம். ஒரு மனுஷன் எரிகோவில் இருந்து எருசலேமில் இருந்து எரிகோக்கு பயணம் செய்த போது அவன் எல்லாவற்றையும் இழந்த நிலை, சுகத்தை இழந்தான், பலனை இழந்தான். காரணம், இந்த மனுஷனுடைய பிரயாணம் எங்கன்னா எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறது. அப்படி என்றால் எருசலேம் என்றால் மகாராஜாவின் வீடு என்ற அர்த்தம். எரிகோ பட்டணம் அது பாவம் நிறைந்த ஒரு பட்டணம். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது அவன் எல்லாவற்றையும் இழந்தான். பாருங்க, இந்த நகோமி கூட அப்படி இழப்புகளின் நடுவில் இருந்த அந்த ஸ்திரீ இப்பொழுது அவள் பெத்லகேமில் வருகிறார். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு, தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது. அப்ப இழப்புகளின் நடுவிலே இருந்ததை ஸ்தோத்திரம் அனுபவிக்க முடியல, எல்லாவற்றையும் நான் இழந்து நிற்கிறேன் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி நீங்க பாப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறார். உங்க மாறாத வாழ்க்கை மதுரமா மாறணுமா, நீங்க தேவனுடைய ஆலயத்திற்கு போங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஆலயம் உங்க சமீபத்தில் ஏதாவது ஒரு ஆலயம் இருக்குமானா அந்த ஆலயத்திற்கு நீங்க போகும்போது உங்கள் மாறாவின் வாழ்க்கை ஆண்டவர் மதுரமாய் மாற்றுவார். பாருங்க, அன்னாளை குறித்து வேதம் சொல்லப்படுகிறது. அன்னாள் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய ஆலயத்தில் வருஷந்தோறும் வருகிறார். பிள்ளை இல்ல, குழந்தை இல்ல, ஒரே ஒரு பையனை கொடுங்கப்பா, ஒரு குழந்தை பாக்கியம் கொடுங்கப்பா என்று சொல்லி வருஷம் 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 தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிறது. இந்த அன்னாள் விட்டு விடல. பாருங்க, தேவனுடைய ஆலயத்திற்கு வாஞ்சையோடு வந்த அந்த சகோதரியை என் தேவன் கனப்படுத்தினார். என் தேவன் அவருடைய மலத்து தன்மையை மாற்றி என் ஆண்டவர் அவருடைய மாறாத வாழ்க்கையை மதுரமாய் மாற்றினதை நம் வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நீங்க கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும்போது, தேவ சமூகத்தில் தொடர்ந்து நீங்க நாடும் போது நிச்சயமாய் தெய்வம் உங்களுடைய மாறாத வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுவார் என்பது எந்தவித சந்தேகம் இல்லை. மூன்றாவது காரியம், எப்படி ஆண்டவர் நம்முடைய மாறாத வாழ்க்கை மதுரமாய் மாற்றுவாராம். யாத்திராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம்.
மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். போதும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது, மோசே கிட்ட ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இந்த மரத்தை மோசே நோக்கி பார்க்கிறான். அப்படி என்றால் சங்கீத புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 5வது வசனம், அவர்கள் வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் பாருங்க. மோசே அந்த மரத்தை நோக்கி பார்க்கிறான். எல்லாம் அந்த மரத்தை வெட்டுறாங்க, சுத்தி வெட்டுறாங்க. வெட்டி அந்த மரத்தை தூக்குறாங்க. தூக்கி கொண்டு போய் தண்ணீரிலே ஆகாதது என்று சொல்லி தண்ணீரிலே தூக்கி போடுகிறார்கள். அந்த மரம் வெட்டப்பட்ட மரம், அந்த மரம் அடிக்கப்பட்ட மரம், அந்த மரம் காயப்பட்ட மரம், அந்த மரம் நொறுக்கப்பட்ட மரம். நொறுக்கப்பட்ட மரம் இது எதை குறிக்குது அப்படி என்றால், கல்வாரி சிலுவையிலே உனக்காக எனக்காக உன்னுடைய மாறாத வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றும்படி அவர் உனக்காய் அடிக்கப்பட்டதை நீ நோக்கி பார்க்கும்போது உன்னுடைய மாறாத வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி விடுவார். உன்னுடைய ஸ்தோத்திர எல்லா கசப்பான வாழ்க்கையை என் அருள்நாதர் மாற்றி விடுவார். அவர் உனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய முதுகை உழுகலத்தை போல விழுந்தார்கள். அவர் உனக்காக காயங்கள் பட்டார், உனக்காக பரியாசம் அவமதிக்கப்பட்டார், உனக்காக நிந்திக்கப்பட்டார். கைகளாலும் கால்களாலும் ஆணிகள் அடிக்கப்பட்டார். முள்முடியை சுமத்தி அவரை ஸ்தோத்திரம் நிந்தித்தார்கள். பிரியமானவர்களே, இந்த மரம் தான் நோக்கி பார்க்கும்போது சிலுவையிலே உனக்காக அடிக்கப்பட்ட அந்த அருள்நாதராகி இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாய் அவனை என் ஆண்டவர் பிரகாசிப்பார். நிச்சயமாய் அவனுடைய மாறாத வாழ்க்கையை என் ஆண்டவர் மாற்றி விடுவார். இந்த மோசே பார்க்கிறான், ஜனங்கள் பார்க்கிறாங்க. எப்படி இந்த மரம் நம்முடைய வாழ்க்கை மாற்றும், எப்படி இந்த மரம் நம்முடைய கசப்புகள் நீக்க முடியும், எப்படி இந்த மரம் நம்முடைய தாகத்தை தீர்க்கும் என்று சொல்லி பார்த்தபோது வெட்டப்பட்ட மரம், வீழ்த்தப்பட்ட மரம், தண்ணீரில் தூக்கி எறிந்தப்பட்ட அந்த மரம் தான் அவர்களுடைய நிலைகளை மாற்றினது. அந்த மரம் தான் சாதாரண கசப்பான தண்ணீர் மதுரமான தண்ணீராய் என் ஆண்டவர் மாற்றிட்டார். இன்றைக்கு கூட இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த கல்வாரி சிலுவையிலே உனக்காக அடிக்கப்பட்ட அந்த மரத்தை நோக்கி பார்ப்பீர்களானால் உங்கள் கசப்புகள் எல்லாவற்றையும் அவர் எடுத்துக் கொள்வார். உங்களுடைய மாறாவின் நிலைகள் மாறும். உங்களுடைய கர்ப்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை கை இருந்து உங்களால சரியா வேலை செய்யாம முடியாம இருக்கலாம். அருள்நாதராகிய இயேசுவை உனக்காக அடிக்கப்பட்ட தேவனை நீங்க நோக்கி பார்ப்பீங்கன்னா உங்க கை மாறாத, உங்க கை மதுரமாய் மாற்றுவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஓ ஸ்தோத்திரம், நடக்க முடியாத காரியங்கள், ஓ ஸ்தோத்திர வேலையில தோல்வியோடு கூட பிரதர் சரியான ஒரு வேலை கிடைக்கல, சரியான ஒரு நன்மை எனக்கு கிடைக்கல, என் வாழ்க்கையே கசப்பா இருக்கிறது, நான் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள விருப்பப்படுகிறேன் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ அடிக்கப்பட்ட அந்த இயேசுநாதரை, அடிக்கப்பட்ட என் தெய்வத்தை நீங்க நோக்கி பார்க்கும்போது உங்கள் கசப்புகள் மாறும், உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்க மாறாத அந்த நிலை எல்லாவற்றையும் என் ஆண்டவர் மாற்றுவார் என்பது எந்தவித மாற்றம் இல்லை. இன்றைக்கு அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்க. அநேகரை பிரகாசிக்க பண்ணுது. ஒரு நாள் நானும் கூட ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன். ஓ ஸ்தோத்திரன், வாழ்க்கை முழுவதுமாக தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஒருவேளை சாப்பாட்டுக்காக நான் ஏங்கி நின்ற போது எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. தள்ளப்பட்ட நிலை, தகப்பன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. தாய் என்னை கைவிட்ட ஒரு நிலையில் இப்படி மாறாத கசப்போடு கூட இருந்த போது ஒரு மனுஷன், ஒரு தேவ மனிதர் என்னை தேடி வந்து, தம்பி இந்த இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்வீங்கன்னா, இந்த இயேசுவை நீங்க நம்புவீங்கன்னா உன் வாழ்க்கை நிச்சயமாய் மாறும், உன் கசப்பான நிலை எல்லாவற்றையும் மாற்றுவார் என்று சொல்லி அந்த போதகர் எனக்கு சுவிசேஷம் அறிவித்த போது நான் இயேசுவை நம்பினேன். அவரை ஏற்றுக்கொள்ள
ஏற்றுக்கொண்டேன். இந்த இயேசு என் வாழ்க்கை மாற்றுவாரா? என் கசப்பை மாற்றுவாரா? என் நிலையை மாற்றுவாரா? என் ஏழ்மையை மாற்றுவாரா? என்னுடைய எல்லா நிலைமைகளை இந்த இயேசு மாற்றுவாரா என்று சொல்லி நான் இந்த அருள்நாதராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது என் ஆண்டவர் என்னை உயர்த்தினார். சொந்த இடம் கூட இல்லை, தங்கறதுக்கு வீடு இல்லை, ஒருவேளை சாப்பாட்டுக்காக ஏங்கி நின்ற நிலைங்க பிரியமானவர்களே, என் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு காரை கொடுத்திருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம், சொந்த இடத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு வீடை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஆசீர்வாதமாய் இருக்க ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இதே இயேசு உன் நிலையை மாற்றுவார். இதே இயேசு உன்னுடைய மாறாத வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுவார். இதே இயேசு உன்னை ஆசீர்வதித்து உன் நிலையை ஆண்டவர் மாற்றுவார் என்பது எந்தவித மாற்றம் இல்லை. பிரியமானவர்கள், இந்த ஆண்டவரை நம்புங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இருக்கிற வண்ணத்திலிருந்து ஸ்தோத்திரம், இருக்கிற வண்ணத்திலிருந்து எழுந்து முழங்கால் படியிடுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் உங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறார். உங்களுடைய மாறாத வாழ்க்கையை மதுரமாய் மாற்றும்படி உங்க பக்கத்தில் இயேசு வந்திருக்கிறார். நிச்சயமாய் இந்த தெய்வம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். தேங்க்யூ லார்ட். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு இந்த 316 சேனலை பார்க்கிற ஆண்டவரே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கசப்போடு கூட வாழ்க்கையை நடத்த முடியல, என் நிலம் மாறல, என் வருத்தங்கள் மாறல என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை என் ஆண்டவர் மாற்றும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, எல்லா மாறாவின் நிலைகள், எல்லா கசப்பான நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாற்றி போடுங்க. உம்முடைய வல்லமை ஒவ்வொரு சரீரங்களுக்குள்ளாக இயேசுவின் பெயரால் இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகள், எல்லா போராட்டங்கள், சரீரத்தில் காணப்படுகிற எல்லா கசப்பான தன்மைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் ஒவ்வொரு விட்டு விலகும்படி இயேசுவின் பெயரால் நான் கட்டளை கொடுக்கிறேன். தேவ வல்லமை ஒவ்வொருவரை சூழ்ந்து கொள்ளட்டும். அவர்கள் நிலைகள் மாறட்டும். அவர்கள் வாழ்க்கையை பிரகாசிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய தேவன் நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்களும் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. முற்றிலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரோடு நீங்க கிரியை செய்ததற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம், மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.